Hello, வணக்கம் and welcome to the show. This is Kumaran Thangamaligai வழங்கும் Top Star Singers powered by Ruby Builders. Co-presented by Everest Premier Range of Products, Vasant & Co, CSC, VDM, Tamil Nadu Mercantile Bank, Triple V Records and IFB. And நம்ம ஷோல வின் பண்றவங்களுக்கு அந்த டாப் 3 contestants-க்கு 3 முக்கியமான பிரம்மாண்ட பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அதுல முதல் பரிசு ரூபி பில்டர்ஸ் வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு. And second, நம்ம வசந்த் & Co வழங்கும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்ட். And third, Whirlpool வழங்கும் Hyundai Eon கார். இது எல்லாமே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்தந்த ரவுண்ட்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு கேரியர் வழங்கும் 1.5 டன் ஏசியும் காத்துட்டு இருக்கு. நம்மளோட டாப் ஸ்டார் சிங்கர் ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா டாப் 28ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டாப் 20ல வந்தோம். இப்போ டாப் 10 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேரியேஷன் இருக்குது இல்லையா, அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து எந்த விதத்துலையுமே எந்த லாகுமே இல்லை. அண்ட் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம புது புது பாடல்கள் அண்ட் வித்தியாசமான நிறைய பாடல்கள் அண்ட் நம்ம கண்டஸ்டன்டோட திறமைகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டி, அந்த 28ல இருந்த குவாலிட்டி அந்த டாப் 10 வரைக்குமே இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குவாலிட்டியான இந்த நம்ம டாப் ஸ்டார் சிங்கர் மேடையில் இன்னைக்கு என்ன ரவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம் டிகே? குவாலிட்டி பற்றி பேசியாச்சு. அண்ட் இப்போ இந்த ரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அடுத்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ரவுண்டாக இந்த ரவுண்ட் அமைய போகுது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் ரவுண்ட். ஸோ அதாவது சினிமாவில் இடம்பெற்ற கிளாசிக்கல் பாடல்களை செலக்ட் பண்ணி நம்ம கண்டஸ்டன்ஸ் பாட போகிறாங்க. ஸோ ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க டிகே. அண்ட் நம்ம கண்டஸ்டன் அதுவும் இப்போ டாப் வந்து 10 நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டஃப்பான காம்படிஷன் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய டேலண்டான சிங்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் கிளாசிக்கல் ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய வருடங்கள் வந்து அதில் ட்ரெயின் ஆனவங்க கிளாசிக்கலில். ஸோ இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கிளாசிக்கல் ரவுண்ட் வந்து ரியலி ஒரு செம்ம டஃப்பான காம்படிஷனாக தான் இருக்க போது. நிறைய பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல்கள்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக வந்து ஜட்ஜஸை வெல்கம் பண்ணோம். ஸோ எப்போதும் நீங்கள் தான் கண்டிப்பாக ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் அவர்கள் அண்ட் அனுபமா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அண்ட் வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் இன்னைக்கு கிளாசிக்கல் ரவுண்ட் அப்படின்னு நாங்கள் பயங்கரமாக ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டோம். ஸோ கிளாசிக்கல் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகிறது இன்றைக்கி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரொம்ப டஃப்பாகவும் இருக்க போகிறது. ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி த டஃபஸ்ட் ரவுண்ட் இன் டாப் ஸ்டார் சிங்கர். ரொம்ப ஆவலோடு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் தெம் வில் டூ பிரில்லியன்ட்லி வெல் அண்ட் மேக் அவர் ஜாப் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆஸ் யூஷுவல். பட் இட்ஸ் கோயிங் டு பி சச் அ ப்ளெஷர் பிகாஸ் ஐ திங்க் நிறைய ஜெம்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் ஜெம்ஸ் இருக்குது. ஒன்று இப்போ நம்ம அதை கேட்போம் மாற்றி இது மாதிரி ஒரே ஸ்டேஜில் அடுத்தடுத்தடுத்தே எல்லாம் சூப்பர் சாங்ஸை கேட்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்ல, எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, நான் உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செம்ம அழகாக இருக்கீங்க சார். சீரியஸாக ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க இன்னைக்கு. இன்னைக்கு தான் அழகா இருந்திருக்கீங்க போல இருக்கு சார். இத்தனை நாள் சொல்லவே இல்லை பாருங்க. அழகா இருப்பாரு, இன்னைக்கு ஜாஸ்தி அழகா இருக்காரு. காப்பாத்திட்டீங்க. எப்போதுமே அழகுதான், இன்னைக்கு வந்து அழகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. சோ இந்த கிளாசிக்கல் ரவுண்ட்ல நாங்கெல்லாம் யாரும் கிளாசிக்கல் மாதிரி வரல, சார் மட்டும் கிளாசிக்கல் மாதிரி வந்துட்டாங்க. நானும் தான். சோ நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் ஆயிட்டோம். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு டீம். இப்போ ஏன்னா ஒரு வித்தியாசம் காமிக்கணும்ல, அதுதான். மேம் பார்த்து எங்க போய் மேட்ச் ஆயிருக்கீங்க பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க சார். இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இந்த ட்ரெஸ் வந்து யாராச்சும் இன்னைக்கு இதுதான் நீங்கள் போட்டு போகிறோம்னு சொல்லி வீட்டில் யாராவது எடுத்து கொடுத்தீங்களா இல்லை நீங்களே வா? இன்னைக்கு கிளாசிக்கல் ரவுண்ட் சொன்னாங்க. ஸோ குர்தா இஸ் ஆக்சுவலி கிளாசிக்கல் ட்ரெஸ். ஓகே. அண்ட் நம்ம ரவுண்டுக்கு வந்து நம்ம கண்டஸ்டன்ட் வந்து கிளாசிக்கல் பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களா இல்லையா தெரியாது. நாங்கள் வந்து ஃபுல் ப்ராக்டிஸோட வந்துட்டோம் ட்ரெஸ்லேருந்து. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த எலிமினேஷன் அப்படின்றது இருக்கா இல்லையா சார்? கஷ்டமான விஷயம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதை எப்படின்னா இப்போ வந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ஃபைனல் 10. 10 பேர் இருக்க போகிறாங்க, இது எடுக்க போகிறாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி நம்மளுடைய 13 பேர் பாட போகிறாங்க. ஸோ நிச்சயமாக இதில் வந்து எலிமினேஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறோன்னா முதல்ல அந்த அதாவது ரீஎன்ட்ரி ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதாவது இதில் குறைவாக மார்க் எடுத்தவங்க திருப்பி பாடி அதுலேருந்து 3 பேர் எலிமினேஷன் இன்றைக்கி. ஸோ 3 people. ஓகே. அண்ட் கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ட் அதாவது வந்து நம்ம 13 கண்டஸ்ட்லேருந்து டாப் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி வந்து அடுத்த ரவுண்ட் போயிடுவாங்க. அதில் லீட் ஸ்கோர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பில் வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அடுத்த ரவுண்ட் போயிடுவாங்க. ஸோ அதில் லீஸ்ட்டாக இருக்கிறவங்களை வந்து நம்ம ஷோவில் அதுக்கப்புறம் தொடர முடியாது இல்லைங்களா சார்? ஸோ வந்து சார் அப்படி சொல்லிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நீங்கள் உங்கள் சிம்மாசனத்துக்கு போகலாம். ஸோ
ஸோ கிளாசிக்கல் ரவுண்டில் ஃபஸ்ட்டு கிளாசிக்காக வந்து பாட போகிறது யார்? ஸோ கிளாசிக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிளாசிக்கா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆத்ரேயா. தம்முடு ஏன் பாட்டு எதுக்கு பாடுறீங்கன்னு ஏன் நீ பாட்டுன்னு கரெக்டாக கேட்டு விட்டேன். போயிடுறியா? விஸ்வரூபம் படத்துலேருந்து உன்னை காணாது. ஸோ ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ணீங்க? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது தவிர சங்கர் மகாதேவன் சாரோட ஒரு பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த பாட்டு ஸோ அதனால இந்த பாடல் எடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே, எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணி. என்ன ஏதோ கெட்ட வார்த்தையா கேட்டேன், ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீ எத்தனை நாள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க அந்த பாடல்? பயமாகவே இருக்குது சில பேர் ரொம்ப. சரி, ஃபர்ஸ்ட்ல பாடுறதுனால பயமா இருக்கா? ஸோ நான் இப்பயும் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல பாடுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்க டென்ஷன் இல்லாமல் அங்கே உட்காந்து எல்லாரும் பாடுறதையும் கேட்டு ரசிக்கலாம். ஆமாம், இல்லைன்னா அங்கே உட்காந்து ஐயோ இவங்க இப்படி பாருங்களா அவங்க இப்படி பாருங்களேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல பாடுறது நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் விஸ்வரூபம்லேருந்து ஒரு சூப்பரான பாடல் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த பாடல் பற்றி நம்ம வந்து பரதா சார்ட்ட கேட்டலாம். பொதுவாக சினிமா பாட்டில் வந்து கிளாசிக்கல் மியூசிக்கிறது வந்து அதோடைய ஒரு சாயல் தான் இருக்கும். அதாவது இப்போ கிளாசிக்கல் மியூசிக்கில் கச்சேரி பண்ணுற மாதிரி நம்ம பாடுறது கிடையாது. இருந்தாலும் அதோடைய தாக்கம் இந்த லைட் மியூசிக் பாடும்போது ஃபிலிம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சினிமா பாட்டு எல்லாமே பொதுவாக அந்த மாதிரி தான். அதாவது ஒரு ராகத்து அடிப்படையில் இருக்கும். அண்டு அதோடைய ஒரு சாயல் தான் இருக்கும். ரொம்ப அந்த டிப்பிக்கல் கிளாசிக்கல் இருக்காது. பிகாஸ் சினிமாவில் வந்து நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுறோம், வரிகளுக்கு பாட்டு பாடுறோம். we are not highlighting the musical aspect, we are highlighting the dramatic aspect, but we use the classical ragam for that. இந்த பாட்டு ராகத்தோட பேர் வந்து துவஜாவந்தி. இது வந்து ஒன் ஆஃப் த ரேர். அதாவது சினிமாவில் வந்து நிறைய பாட்டில் வந்து யூஸ்வலி ஒரு சில ராகம், ஒரு 10 ராகத்தில் தான் அதிகமாக வரும். இந்த பாட்டில் அது குறைவாக தான் வரும். இன்ஃபேக்ட் நானே ஒரு படத்தில் வந்து ஒரு அசல்ங்கிற படத்தில் வந்து சிங்கம் என்றால் எம் தந்தை தான் ஒரு சின்ன ஒரு 1 minute சாங் ஒன்று இருக்கும். அது கூட இந்த ராகத்தெலாம் போட்டு ரொம்ப பாப்புலர். ஸோ இட்ஸ் வெரி குட் ராகம், இட் கிவ்ஸ் குட் ஃபீல். அண்ட் இந்த பாட்டு வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் நார்த் இந்தியன் அந்த கதக் டான்ஸில் உடைய போல்லாம் வரும் இதில். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங், சக்ஸஸ்ஃபுல் சாங் அண்ட் சாங் பை சங்கர் மகாதேவன். ரொம்ப எங்களுக்கு அதோடைய அந்த சங்கதிகள் அதோடைய கிளாசிசிசம்னு தெரியும். நீங்கள் எப்படி பாடுறீங்க பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே ஆத்ரேயா, இந்த உலக நாயகனோட பாடல் எடுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ. ಧಗ 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 ದಿನ 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 ನಗ 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 ತಿಕಿಟ ಧಾನ 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 ತಿಕಿಟ ತಕಿಟ ತಕಿನ ಧಾನ ತಕ್ರ ಧಾನ ತಿಕಿಟಿ ತಕಿಟ ದಿ 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 ಧಾನ ಧಾನಗೆ ತಲಾಣ ಧಾನ ಧಾನಗೆ ತಲಾಣ ಧಾನ ಧಾನಗೆ ತಲಾಣ ಅತಿತ ವನೀತ ಅಭಿನಯ ರಾಜ ಗೋಕುಲ ಬಾಲ ಕೋಟಿ ಪ್ರಕಾಶ ವಿರಗ ನರಕ ಶ್ರೀ ರಕ್ಷಕ ಮಾಲ ಎತ್ತನೆ ಮುறை நானேங்கிச்சாவே இத்தவனை என்னை ஆட்கொள்வாய சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயத்தம் மாயா நீவா மாயா மாயா ஆயத்தம் மாயா நீவா மாயா மாயா ஆயத்தம் மாயா நீவா மாயா மாயா உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லை மாயத்திருள் கண்ணா கண்ணா பாவக்கரையில் கண்ணா கண்ணா மாயத்திருள் கண்ணா கண்ணா உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிறம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கவனி சாணித உன்னை காணாது பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில் நளின போங்க ஷாமள ரங்கா தீம் தீம் திருடின்னா நடன பாவ சுதலே கங்கா திருடீம் தீம் தின்னா சரிவர துங்காடுவாகும் அனுதினம் உனக்காக ஏங்கும் ராதாதா உனக்கென ராதாதா உனக்கு ஒரு ராதாதா கிருதகதா கிருதகதி
எவ்வாறு நாடுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே எதிர்பாராமலே பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் என்ற வாயோடு வாய்ப்பதித்தார் இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதே இந்த பூங்கோதை மறந்தாளடி உடலணிந்த ஆடை போல் என அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணில் துயிலுறுத்த கண்ணன்தான் இனி நீ இது நேராமலே என்று அதை எண்ணி வீணேக்கம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேன தக தக தகதிம் தக தக தகதிம் தக தகதிம் தக தகதிம் 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 தோங்கு தோங்கு தகதி தோங்கு தகதி தாம துமக்கிட தக தக தரிக்கிட தக தரிக்கிட தக தரிக்கிட தக தரிக்கிட தக தரிக்கிட தக தரிக்கிட நாக நாக ஹே மாயத்திருடன் கண்ணா கண்ணா காமக்கலையின் கண்ணா கண்ணா மாயத்திருடன் கண்ணா கண்ணா காமக்கலையின் கண்ணா கண்ணா மாயத்திருடன் கண்ணா காமக்கலையின் கண்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா காமக்கலையின் கண்ணா கண்ணா ஆத்ரேயா நீங்க நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்து கேட்கலாம்? யார்கிட்ட வேணாலும் யார்கிட்ட வேணா கேட்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் மேம்கிட்ட கேட்டலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பாடல் ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தாங்க. Okay. ஸோ மேம் நீங்க சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட் ஆத்ரேயா எப்படி பண்ணார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இட்ஸ் லைக் ஐ திங்க் த பெஸ்ட் சாங் இன் த மூவி ஆல்சோ அண்ட் ஜென்ரலி இட் செல்ஃப். இன் ரீசெண்ட் டைம்ஸ் கொஞ்சம் அந்த ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் டச் வர இது வித் ஆல் திஸ் போல்ஸ் அண்ட் ஆல் தட் இட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல், வெரி மெலோடியஸ் அண்ட் நல்லா பாடினீங்க ஆத்ரேயா. நைஸ், வெரி குட் அட்டெம்ப்ட் அண்ட் I like it also more so because Birju Maharaj has come back after a long time. அவர் இதில் இந்த ஃபுல்லாக ஐ திங்க் இந்த பாட்டில் மட்டும் ஒரு கொரியோகிராஃப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட். நல்லா பாடினீங்க. இட் வாஸ் நைஸ். கொஞ்சம் பட் ஐ ஃபெல்ட் அ பிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வென் வி இன் சர்டன் பிளேசஸ் யூனோ ஆஃப் ஸ்மூத்தாக ஃப்ளோ வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி ஆஃப்டர் ஹியரிங் சங்கர்ஜிஸ் வாய்ஸ் when I hear yours, you know, I could see some kind of a strain. I don't know, I may be mistaken, but that's what I felt. Otherwise it was very nice feel and all that. ஓகே மேம், ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ சார் கிட்ட கேட்டலாம். சார் உங்கள் கமெண்ட்ஸ். ஆத்ரேயா நல்லா பாடினீங்க. அதாவது முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவோம். முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா அந்த 2 பேர் பாடக்கூடிய, அதாவது த போல் as well as அதாவது 2 கேரக்டர் பாடக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். தி சிங்கிங் ஆஸ்பெக்ட் அண்ட் தி இது சந்தங்கள். ரெண்டாவது வந்து இந்த ட்ராமா ஆஃப் த ஃபீல் வாஸ் வெரி நைஸ். அந்த வரிகளை வந்து அந்த வரிகளை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக பண்ணீங்க. ப்ரொனவுன்சியேஷன் ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லது. குறைகள் என்னென்னா முதல் சரணத்தில் வந்து ஒரு சங்கதியில் ஒரு ஸ்லைட் ஸ்லிப் இருந்தது. அவ்வளோதான். தட்ஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் சங்கதியில், ஃபர்ஸ்ட் சரணத்தில். செகண்ட் சரணம் வாஸ் நைஸ். தேங்க்யூ சார். ஸோ ஓவரால் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஓகே. அண்ட் சின்ன மிஸ்டேக் தான் இருந்தது அண்ட் ஓவரால் வந்து வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜட்ஜஸ்மே சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி டிகே நீங்கள் அது கண்டிப்பாக கேட்டே தான் ஆகணும். அதை தான் நானும் கேட்க வந்தேன். ஜட்ஜஸ் போன ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சைலண்ட்டாக இருந்தீங்க. அண்ட் இந்த ரவுண்ட் நான் நிச்சயமாக இந்த சைலண்ட் தான்.
நான் நிச்சயமா பாயிண்ட் கொடுக்க போறேன்னு சொல்ல வந்த மாதிரியே சொல்றீங்களே சார். ஓகே, சைலன்ட் சொல்லிட்டாங்க. மேம் நீங்க? நான் நிச்சயமா பாயிண்ட் கொடுக்க போறேன். ஆஹா, ஆனா அப்புறம் இதுக்கு நீங்க சைலண்ட்னே தெளிவா சொல்லியிருக்கலாம் மேம். சார் கூட சேராதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ல, அவ்வளவுதான். ஓ அதனாலயா? ஓகே, அண்ட் 2 ஜட்ஜஸ்மே சைலண்ட் அப்படின்றதுனால லேட்டராக தான் தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆத்ரேயா, தேங்க்யூ. ஸோ இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து சூப்பராக பாட்டாங்க. அண்ட் அடுத்து யார் வந்து பாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஸ்ரீகுமரன் தங்கமாளி வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர் பை ரூபி பில்டர்ஸில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த அருமையான பாடல் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜட்ஜஸும் சூப்பரான கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அடுத்து யார் வர போகிறாங்க? ஸோ அடுத்து வர போகிறவங்களும் இந்த ஸ்டார்ட் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் அனுஷா ரவி. அனுஷா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் என்ன பாடல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அனுஷா? நான் மன்னவன் வந்தானடி சாங் பாட போகிறேன். ஓகே, ஸோ எதனால இந்த பாடல்? இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணி ராகம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த சாங் பாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கிளாசிக்கலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிளாசிக்கான சாங் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதை தான் சொல்லலாம். அண்ட் எதுக்கு காரணம், எதுக்காக அதை செலக்ட் பண்ணீங்க எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ஓல்டு பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம மேம் கிட்ட கேட்கலாம். மேம், இந்த சாங் சூப்பரான ஒரு சாங்கு, இதை பற்றி சொல்லுங்க. அப்சல்யூட் கிளாசிக்கல் ரவுண்டுக்கான வெரி கிளாசிக்கல் சாங் எடுத்திருக்கீங்க. வெரி டஃப் சாங் ஆல்சோ. உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஐ ஹோப் யூ டூ இட் வெல். சுஷீல் அம்மா பண்ணது எல்லாருக்கும் தெரியும். ஷீ இஸ் சச் அன் எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சோ மெனி பீப்புள். வாட் அன் ஐகானிக் சிங்கர். ஸோ ஐ எம் ஹோப்பிங் யூ டூ ஜஸ்டிஸ் டு த சாங் விச் ஐ திங்க் யூ வில். தேங்க்யூ. ஓகேம்மா, அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மன்னவன் வந்தானடி தோழி. செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை ஸ்வரம் கொடுப்பேன். செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை ஸ்வரம் கொடுப்பேன். 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன், 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன். இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. பூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயக நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி. தத்தித்தாங்கிடுத கதிரையிடுதோம் தித்தாங்கிடுத கதிரையிடுதோம் தகரித்தாங்கிடுத கதிரையிடுதோம் தித்தாங்கிடுத கதிரையிடுதோம் தகதிரையிடுதோம் 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 தரையிடுதோம் 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 தத்தா சரிகமா பதனி சரிகமா பதனி சுரமுடு ஜதியொடும் நாத கீத ராகபாவும் தாட்டவரும் மன்னவன் வந்தானடி. தக்கிட்ட தீம் நம் தக்கிட்ட தக்க ஜண்ணுத்த குகுந்த
நுக்க தத்தீம் நொம் தக்கிட்ட கிடதகதிரிகிடுதும் தக்க தக்கிட்ட கிடதகதிரிகிடுதும் த கிடதத்தும் 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 தத்தா காகர் கவிதை கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலென நடமிடவே மன்னவன் வந்தானடி தச்சனு தச்சன சொணுத 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 திங் குத்த தின் திங் சொணுத சொணுத சொணுதி தாங்கிடதக திரிகிடுதும் த திரிகிடுதாங்கிடதக திரிகிடுதும் த தகதி தாங்கிடதக திரிகிடுதும் தத்தா திருமலர் மனம் ஒரு குறுநகை மலம் பெற மழை விழி சிவந்திட கனியித கனிந்திடவே மன்னவன் வந்தானடி திரிகிடுதான் கிடதரிகிட திரிகிட திரிகிடுதான் கிடதரிகிட திரிகிட திரிகிடுதான் கிடதரிகிட திரிகிட திரிகிடுதான் கிடதத்தா தித்தித்தாள் ஒரு செம்பொற் கிண்ணம் தத்தித்தாவிடும் தங்கக் கிண்ணம் திரிகிட தச்ச நுத்தாங்க தச்ச நுத்தாங்க தச்ச நுத்தாங்கிடதக தச்ச நுத்தாங்க தச்ச நுத்தாங்கிடதக திரிகிடதக தா சித்தத்தாள் ஒரு காதற் சின்னம் தத்தித்தாவிடும் பாவை முன்னோய மன்னவன் தத்தித்தா கிடதக திரிகிடுதும் தித்தா கிடதக திரிகிடுதும் த கிடதக திரிகிடுதும் கிடதக திரிகிடுதும் தரிகிடுதும் தத்தித்தா கிட்ட நக்கஜம் தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தத்தா விரைவினில் நீ மனமலர் தாதா திருமார்பா பா தாமதமாமா மயிலென காகா நிறைவினில் நீ மனமலர் தா திருமார்பா தாமதமா மயிலென கா நீதா பாமாக நீதா பாமாக நீதா பாமாக சா சதமது தரவா தரிகிடுதீம் தாங்கிடு தாங்கிடு தாங்கிடதக திரிகிடதக ரே தா ரே கம பதனி சா தச்சம் 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 தரிகிடுதா கா கருணை தலைவா கிடதத்தீம் 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 தத்தா மாமதி மிகு முதல்வா தரிகிடுதும் தரிகிடுதும் தரிகிடுதா பா பரம்பொருள் இறைவா தா தனிமயில் வரவா நீ நிறையருள் பெறவா ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் படிவாரா அருள் தாரா தரிகிடுதீம் தரிகிடுதீம் தரிகிடுதா ஆளும் புவியேழும் கடலேழும் நடமாடும் படிவாராய் தாராய் அனுதின முனை வழிபடும் மழவையில் இனி ஒரு தலைவனை பணிவதில்லை மன்னவன் வந்தானடி தாங்கிடதக திரிகிடதக தித்தாங்கிடதக திரிகிடதக தரிகிடுதும் 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 தா தரிகிடுதும் 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 தா தத் தரிகிடுதும் 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 தா தத்தின் அனு மறுபடியும் வந்து இதை என்ன ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னு அப்புறம் கேட்டுக்கலாம். பட் அகெயின் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஒரு சூப்பரான சிங்கர்னு அண்ட் வித் சோட்டா பீம். என்ன பர்ஃபார்மன்ஸ் அடேங்க அப்பா. அதாவது வந்து அல்வா சாப்பிட்றதானே சொன்னேன், இதோ எப்படி சாப்பிட்றேன் பாருன்னு அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்ருக்கீங்க. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். கேட்டதுக்கு மேம் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க சூப்பராக அதை கேட்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நிஜமாவே ஒரு குடுப்பனை அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பரத்வாஜ் சார் கிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி பாடிருக்கீங்கன்னு. சார் உங்கள் கமெண்ட்ஸ். முதல்ல இந்த பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒன்று வந்து கேவி மாதவனுடைய ஒண்டர்ஃபுல் கிளாசிக்கல் கம்போசிஷன். அதாவது கிளாசிக்கல் கம்போசிஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட், ப்ராபப்லி த பெஸ்ட் மியூசிக் கம்போசர் வந்து கேவி மாதவன் தான், எல்லாரால போட்டப்படுவார். ரெண்டாவது வந்து இந்த பாட்டுடைய காட்சி அமைப்பு, அதாவது நடனம், அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ், பெஸ்ட் விஷுவல்ஸ். மூணாவது குரல், பி சுஷிலாவுடைய குரல். அந்த மூணும் அவ்வளோ நல்ல ஜெல்லாய் ரொம்ப ஒரு ஃபேமஸ் சாங். ஸோ யூ ஹவ் டேக்கன் அ வெரி ஃபேமஸ் சாங். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்லது சொல்கிறேன். முதல்ல நல்லது என்னென்னா யூ கூட ஒண்டர்ஃபுல் வாய்ஸ், கரெக்டாக ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. பி சுஷில் அவ்வளோ இனிமே இருந்து அந்த குரல் இருந்தது. ரெண்டாவது அந்த உங்களுடைய ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா இருந்தது. எவ்ரி திங் வாஸ் ஃபைன். தேங்க்யூ சார். எங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னா இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டான்ஸ் பாட்டு. ஸோ அந்த சந்தங்கள் வந்து அந்த பாட்டு வந்து அப்படியே இட் ஷுட் ஃபால் ஆன் த சமம் பீட்டில். அதை ஒரு அதாவது நேச்சுரலாகவே பண்ணணும், இல்லைன்னா வந்து எக்ஸ்பிரஷனில் பண்ணணும், இல்லைனா வந்து மாடுலேஷனில் பண்ணணும். இந்த டான்ஸ் பாட்டு பாடுறது மாத்திரம் யூ ஷுட் கீப் தட் இன் அக்கௌண்ட். நீங்கள் மியூசிக்கலி யூ டன் வெல், சங்கதிஸ்லாம் கரெக்டாக நல்லா வந்துச்சு, எல்லாமே இருந்தது. பட் அந்த பாட்டு பாடுறதோடைய அந்த அழுத்தம், அந்த தாளத்தோடைய கட்டு வந்து தெரியணும் பாடும் போதே. பிகாஸ் இட்ஸ் அ மூமெண்ட் சாங். நோ, ஷீ நாட் சிட்டிங் அண்ட் சிங்கிங், கச்சேரி பண்ணலையா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இட் வாஸ் ஓகே. அதர்வைஸ் மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் கொன்னக்கோல் அவர்கள், ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஸோ ஆன் தி ஹோல் குட் பெர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே. அண்ட் ரொம்பவே அழகாக பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணது விக்ரம் தான். ஸோ விக்ரம்
ரிஹர்சல் போது நான் வெறும் அந்த அவனோட பார்ட்ஸ் இல்லாமல் நான் எதுலலாம் தப்பு பண்ணேன், எதுலலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடலாம் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன் இந்த சாங் பாடும்போது. அவன் தான் கான்ஃபிடென்ட்டாக இப்போ கூட பாடுறதுக்கு முன்னாடி கூட அப்படியே அடிச்சு விட்றி, உனக்கு வரும், நீ பாடு, உனக்கு தெரியும், நீ பாடுறதுல தான் இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக அடி அப்படின்னு சொன்னான். அங்கே டைமிங் பத்தலையா அவன் பாடுறான், அப்படி ஒரு எனர்ஜி அங்கே எப்பா. ஓகே, அண்ட் சார் வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ மேமோட கமெண்ட்ஸ் கேட்டலாம். மேம் எப்படி பாடினாங்க நம்ம அனுஷா? சார் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இல்லை இருக்குன்னு தெரியல. பட் யூ sang wonderfully. I just loved every bit of your singing. அதான் டெக்னிக்கலி ஐ திங்க் he has given you a lot of inputs on what was missing. But overall as a lay person கேட்டானாக்கா I will say nobody will ever see any flaw in this. Yeah, the tone of your voice so beautifully matches P. Sushila's. It's such a perfect selection. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. That's what I should say. தேங்க்யூ. ஓகே, அண்ட் உங்கள் குரலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் எடுத்து அதை வந்து ரொம்பவே சிறப்பாக பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜட்ஜஸ்மே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே லேட்டராக தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கிளாசிக்கல் ரவுண்ட்ல அடுத்து யார் வந்து பாட போறாங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். ஸோ அடுத்து யார் வர போறாங்க இந்த கிளாசிக்கல் ரவுண்ட்ல? ஸோ இந்த கிளாசிக்கல் ரவுண்ட அடுத்து வந்து பிரமாதமாக பாடுறதுக்காக மஞ்ச சொக்காவோட ஒருத்தர் வந்து. ஸோ லெட்ஸ் வெல்கம் மஞ்சக்காட்டு மைனா பாலாஜி. இந்த ஓப்பனிங் யூஸ்வலா பொம்பளைங்களுக்கு தான் கொடுப்பான், இப்போ என்னன்னு தெரியலையே. என்னப்பா? வணக்கம். வணக்கம். அதான் அங்கே தான் அப்போயும் ஃபஸ்ட்டு. சரிவா, என்ன பண்ணுறது, நீ பேசிக்காவே அந்த மாதிரி ஆள் தான். எப்படி இருக்கீங்க பாலாஜி? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கேன். ஓகே, இந்த கிளாசிக்கல் ரவுண்டுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெல் ட்ரெயின்டு நம்மளோட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ தான் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 வருஷமாக கற்றுட்டு இருக்கோம்னா இவங்கெல்லாம் ஒரு 7-8 வருஷமாக கற்றுட்டு இருக்கிற ஆளுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த ரவுண்டுக்காக? இந்த ரவுண்டுக்காக நான் ஆக்சுவலாக எனக்கு இந்த ரவுண்ட் ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு தெரியும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கு தனியாக சாங்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு இந்த ரவுண்டில் என்னோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் எடுத்திருக்கேன். ரொம்ப கிளாசிக்கலாக எடுக்கல, என்னோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல நான் ஒரு சாங் எடுத்திருக்கேன். சலங்கை ஒளி அப்படின்ற படத்துலேருந்து நாத வினோதம் அப்படின்ற சாங் எஸ்பிபி சார் பாடின சாங் இது. ஓகே ஓகே. ஸோ வந்து எப்போதுமே சேஃப் சைடு இருக்கணும், அண்ட் ரொம்பவும் வந்து கிரிட்டிக்கலான சாங் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ வந்து நமக்கு எந்த சாங் வருமோ அந்த மாதிரி சாங் எடுத்து ஈஸியாக வந்து அடுத்த ரவுண்ட் போயிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா இல்லையா? இல்ல எதுவும் தப்பா கேட்கல. நீ ஒண்ணு நாயகன் படத்துல கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி பார்க்காத, அப்படி அவ்வளோ சீரியஸ் கிடையாது, பயப்படாத. ஓகேவா? நம்ம இப்போ வந்து மேம் கிட்ட கேட்டலாம் அவங்களோட கருத்துக்கள். மேம், இந்த பாட்டை பத்தி உங்க கருத்துக்கள் ப்ளீஸ். அதான் நான் சொல்ல வரேன், ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் சிங்கர். ஏன்னா நமக்கு என்ன முடியும், அட் த சேம் டைம் என்ன தேவையோ அதை கரெக்டாக ஒரு பேலன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுறீங்க சாங், விச் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா வி ஷுட் நாட் பி ஷோன் இன் அ பேட் லைட் இல்லையா? காம்படிஷனில் ஆப்வியஸ்லி யுவர் பெஸ்ட் ஷுட் கம் அவுட். ஸோ இன் தேட் எஃபர்ட் யூ ஹவ் டேக்கன் த சாங். என் வெரி கிளாசிக்கல் ஃபில்ம், எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டு. அண்ட் லெட்ஸ் ஹியர் இட் இன் யுவர் வாய்ஸ். ஓகே பாலாஜி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாதர்த்தௌ விவசம்த்ருத்தௌ வாதர்ச்சக்ரதிப்பத்தயே ஜகதக்திதரவந்தே பார்வதி பரமேஸ்வரௌ वन्दे पार्वती परमेश्वरौ. வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே. பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே. குழலோடு உயர்வுகள் இணைகின்ற தவம் இது. நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே.
அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. ஆ నిన్ని మదని సని రి సని దని మగ మద తగమం మరిగ స. கைலைநாதன் நடனம் ஆடும் சிவரூபம் பௌர்ணமி நேரம் நிலவில் ஆடும் ஒளி தீபம். கைலைநாதன் நடனம் ஆடும் சிவரூபம் பௌர்ணமி நேரம் நிலவில் ஆடும் ஒளி தீபம். வெளியொளி கசையும் அதில் பகையடியும் பாலாஜி. யா ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன், இவ்வளோ டென்ஷனாக பார்த்தது இல்லை. அப்போவே கேட்டேன் ஏன் இவ்வளோ டென்ஷன். இல்லைக்கா டென்ஷனில் இதில் ஏதோ ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஒருவேளை லிரிக்ஸை மறந்தாலும் வந்து வேறு ஏதோ மேட்ச் பண்ணி போயெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஏன் அதை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? இல்லை இதில் டியூன் ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு டியூன் வரும். ஸோ மாற்றி டியூனில் வேறு லிரிக்ஸ் பாடிட்டு அடுத்த லைன் பாட முடியாது. அதான் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் வேறு வழி இல்லாமல். ஓகே, ஸோ எப்போதுமே நீங்கள் கையில் எழுதிட்டு வரீங்க இல்லையா, சில வரிகள்லாம் மறந்துச்சுன்னா லிட்டராக எழுதிட்டு வரீங்க. அந்த மாதிரியாவது எதனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல? இல்லை நான் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஸோ சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ வந்து இப்போ பரத் சார்ட்ட கேட்டலாம் சார். ஸோ பாலாஜி வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, அண்ட் இடையில வந்து லிரிக்ஸ் மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதாவது இவருடைய இன்றைக்கி ஒரு குறைன்னு சொல்லணும்னா அந்த ஒரு குறை தான். ஆக்சுவலி யூ ஸ்டாப்ட் இன் பிட்வீன். ஸோ அது ஒரு மெயின் ஒரு குறையாயிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு. எனக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சுன்னு பாட, இந்த காம்படிஷனில் அதை பாட வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் சிங்கிங் அது. ஸோ யூ ஹேவ் டு பி யூ ஷுட் பி குட் ஆன் தேட். பட் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய இன்றைக்கி குறைஞ்சி போச்சு, அதனால் அது ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் சாங். அதெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள் இப்படி நிறுத்தின உடனே இப்போ வந்து அந்த மற்ற கதைகள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. I don't have to speak about the song and all. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு குறையாயிடுது உங்களுக்கு. மற்றபடி you got a fantastic voice, actually good voice suited for film singing, playback. இன்ஃபேக்ட் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியோடைய அந்த வந்து, அதாவது அவர் வந்து ட்ரெயின்டு சிங்கர் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் சாங் பாடினா எப்படி பாடுவார் அதே மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ எல்லாம் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஆரம்பம் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் ஆல்சோ ஐ வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் லிஸ்னிங் டு தட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம். அது அவ்வளோ நல்ல ஒரு கரெக்டாக சான்ஸ்கிரிட் சில கொஞ்சம் குறைகளாக இருந்தது. தட்ஸ் ஓகே. பட் எனிவே இந்த ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து உங்களுடைய there's a slip from your side. Yes sir. Best wishes. Thank you. ஓகே பாலாஜி. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு பாடலுக்கு வந்து லிரிக்ஸ் அப்படின்றது, ஏன்னா ஒரு சிங்கிங் ஷோவில் வந்து பாட்டு பாதியில் மறந்துட்டேன் அப்படின்னு நிப்பாட்டதுலாம் ரொம்ப ஆக்வர்டான ஒரு தப்பு. ஓகே, ஸோ மேம் இப்போ அதெல்லாம் முன்னாடி வந்து சார் அழகாக சொல்லிட்டாங்க அவங்களோட கமெண்ட்ஸை. இப்போ கமெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பாலாஜிக்கு ரீஎன்ட்ரி தவிர இப்போ ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறோமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? அதாவது உங்களோட மைண்ட் செட் இப்போ என்ன இருக்குது? See, I don't want to again talk about the same thing. அவர் சொல்லியாச்சு, நீங்களும் இதை பற்றி பேசிட்டீங்க. There's no point making him feel worse than what he's already feeling. அதான் சொன்ன மாதிரி காம்படிஷனில் we have to hear the full song to judge. Unfortunately அந்த நிலைமைனால என்ன பண்ணது எனக்கே தெரியல. I'll have to discuss with him. But it's a very unfortunate thing because அவ்வளோ அழகாக பாடிந்தீங்க நீங்கள், and suddenly this break has happened. So I'm feeling very bad. So I don't know what to say on this. ஒன்றும் ஆக்சுவலி ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத நிலைமை. பிகாஸ் ஐ திங்க் ஹாஃப்வே கூட நீங்கள் சாங் ரீச் பண்ணிங்களா எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் லைக் அ வெரி சேட் இன்சிடெண்ட்.
அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கானது யாருக்கு வேணால் ஆகலாம். பிகாஸ் இந்த ஹைட் ஆஃப் காம்படிஷனில் சடன்லி பீப்புள் blank அவுட், யூனோ, இட் இஸ் வெரி காமன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் எடுத்த சாங் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுனா அந்த இடத்துல யூ கேன் நாட் புட் சம்திங் எல்ஸ். ஸோ அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் சஜஸ்டட், யூனோ, மேபி யூ கேன் புட் யுவர் சொந்த சாகித்யம் கூட போடுவா சில பேர்லாம். அது மாதிரி ஈவன் ஐ ஹவ் டன் இட். த வெரி ஃபர்ஸ்ட் ஷோ ஐ ஹவ் எவர் பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 50,000 people, a couple of lines I forgot, but I made up my own lyrics. Nobody till date knows that I've made up my own lyrics. I was able to manage, but his is such a song he couldn't do it, and that's why he's stuck. Enna panna mudiyum. And also even if he put his own lyrics, still people who know the lyrics will say this is wrong, right? So he was caught. Anyway, it's okay. I know, I like the spirit in which you've taken it and you're smiling. I love it, because this can happen to anybody. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு இது தானே. ஸோ த நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் யாருக்கு வேணால் ஆகலாம் அது. அந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், தட்ஸ் இட். அண்ட் ஆல் ஐ திங்க் யூ ஆர் அ பிரில்லியன்ட் சிங்கர். ஸோ அதில் ஒன்றும் குறையில, யூ கோயிங் டு ஷைன் அண்ட் கம் அப். ஸோ திஸ் ஜஸ்ட் அ காம்படிஷன், தட்ஸ் இட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே பாலாஜி, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து காம்படிஷன் நாளுக்கு நாள் எவ்வளோ வந்து ரொம்ப சின்சியராக அண்ட் எவ்வளோ டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டாப் 28 நம்ம ஆரம்பிச்சு டாப் 20 வந்தோம். இப்போ 20லேருந்து டாப் 10 நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்து இந்த பாடலே உங்களுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்டாயத்தில் எல்லாருமே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டேஞ்சர் ஜோனில் பாபிஸாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டேஞ்சர் ஜோனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. 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 இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் லாஸ்ட் ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா இப்போ ஒரு சின்ன பிரேக் வருது. ஸ்ரீகுமரன் தங்கமாளி வேலங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர் பை ரூபி பில்டர்ஸ்ல ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். ஸோ மற்ற ரவுண்டெல்லாம் வந்து நம்ம ஜாலியாக ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் கிளாசிக்கல் அப்படின்னு வரும்போது அது எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து யார் வந்து இங்கே பாட போகிறோம்? இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் ஒவ்வொருத்தருமே அடுத்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ரொம்பவே டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட அவங்களோட மார்க்ஸ்லையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து யார் இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா. வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஜட்ஜஸ். நல்லா இருக்கு. ஓகே பூர்ணிமா, ஸோ இன்னைக்கு என்ன பாட்டு? இன்னைக்கு வணங்காமுடி அப்படின்ற ஃபிலிம்லேருந்து வா 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 வளர்மதியே வா. ஓகே, ஸோ எதுக்காக இந்த சாங் எடுத்தீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு எந்த சாங் எடுத்தாலும் என்னால் பாட முடியணும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணேன் நெட்டில். அப்புறம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஓல்டர் சாங்ஸாக போகும்போது இந்த சாங் கேட்டேன். கேட்டு பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே கேட்கணும். லிரிக்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த 350 ரூபா நெட் பேக் போட்டு 4Gல டவுன்லோட் பண்ணி அண்ட் இந்த பாட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் பூர்ணிமா. தேங்க்யூ. தேங்க்யூ. சிரமத்தில் திகழ்வது ஜீவக சிந்தாமணி, செவிதனில் மெளிர்வது குண்டலகேசி, தீரமேனி இடையணி மணிமேகலையாமா, கரமத்தில் மின்னுவது வளையாபதியாமா, காதனில் ஒலிப்பது சிலப்பதிகாரம், கண் கண்டாய் பெரும் காவிய திலகமே. வா 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 வளர்மதியே வா, கலை நிதியே வா, வரமருளவா வா.
வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வா வா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா அன்னமேவும் இசை வாரிதி வண்ணமேவும் இசை வாரிதி என் வாழ்வில் இன்பம் தரும் பாரதி வண்ணமேவும் இசை வாரிதி என் வாழ்வில் இன்பம் தரும் பாரதி அன்னையே கலையின் சாரதி மகிழ்ந்துள்ளையே பணிந்து என்னை ஆண்டருளுவா வா வா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா கம்பனோடு கவிகால மேகமும் கனிந்த உள்ளம் நீயே கம்பனோடு கவிகால மேகமும் கனிந்த உள்ளம் நீயே காவியம் புகழ்ந்திடும் ஜீவ ஜோதியே கவலை தீரும் தாயே காவியம் புகழ்ந்திடும் ஜீவ ஜோதியே கவலை தீரும் தாயே காண காண திகட்டாத பனில காணும் செல்வம் நீயே காண காண திகட்டாத பனில காணும் செல்வம் நீயே ஜகமரே புகழும் பாணியே உன் கமல சேவையே கணிந்து நீ அருள்வா வா வா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா வா வா வளர்மதியே வா கலை நிதியே வா வரமருளவா பூர்ணிமா, நீங்கள் எப்படி பாடிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, வீட்டில் திடீர்னு பொண்ணு பார்க்கலாம் வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணுங்க எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக நின்ற இடத்துலேருந்து பாடுவாங்க பாருங்கள். அதே மாதிரி என்ன ஒரு பவ்யம், என்ன ஒரு அடக்க ஒடுக்கம். அடேங்கப்பா, இது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சேஞ்ச் ஓவரை பற்றி வேணாம், சேஞ்ச் ஓவரை விட்டுருவோம். பாட்டை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனுப்பமா மேம் கிட்ட கேட்கலாம். மேம், உங்களோட கமெண்ட்ஸ். பூர்ணிமா, எஸ் மேம். முதல்ல கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. அப்போ பார்க்குறச்சே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஐயோ, இந்த பொண்ணு என்ன டென்ஷனாக இருக்காளா இதாக இருக்கானா. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி, யூ டிட் ரியலி வெல். நல்லா பாடினீங்க ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். யூ டிடன்ட் ஃபர்கெட் எனிதிங், எவ்ரிதிங் வாஸ் இன் பிளேஸ். யூ ஆக்சுவலி இன்னும் கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிங்க பாடுறச்சே. ஸோ யூ டேக்கன் அ குட் ஸ்டெப் இன் டேக்கிங் திஸ் சாங் as your main song. Very interesting, ரொம்ப நல்லா நானே I think I'm hearing it for the first time. It's a beautiful song and you have done very good justice to the song. Thank you. ஓகே, அண்ட் ரொம்பவே சிறப்பாக பாடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரத சார்ட்ட கேட்டலாம். பூர்ணிமா, முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு பழைய பாட்டை நீங்கள் பாடி காமிச்சிங்க. அண்டு அதாவது முதல்ல வந்து இந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதாவது எப்படின்னா, அந்த காலத்து கம்போசர் ஜி ராமநாதன், அப்புறம் வந்து எம்எல் வசந்தகுமாரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வர சிங்கர்ஸ் ஆர் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே, கலைஞர்கள் எல்லாருமே வந்து தேவ் சம்படி டு ஃபாலோ.
ஒரு காப்பி ட்ரை பண்ணலாம் வந்து. இவங்கெல்லாம் ஒரிஜினல் பயனியர் சொல்லுவாங்கல்ல. ஸோ தே ஹேட் தேர் ஓன் இனிஷியல் அவங்க மனசுலேருந்து வந்த விஷயங்கள்லாம் இது வந்து இப்போ பாடுற சிங்கர்ஸ், இப்போ பாடுற அதாவது வருஷம் லேட்டர் இயர் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பழைய. இவங்க பாடுறது வந்து இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. அவங்களுடைய அந்த சங்கதிகள் அவங்க அந்த கம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஒரிஜினல். அந்த கிளாசிக்கல் ராகாவுடைய அந்த அடிப்படையில் வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாசிக்கல் சிங்கிங் ஸ்டைல்லே இதையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கேட்குறதுக்கு. உங்களுடைய குரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பாண்டிங்க பூர்ணிமா, வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் பயந்த அளவு நல்லாவே வந்துருச்சு. ஓகே, அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரிஜினல் அந்த அதாவது எம்எல் வசந்தகுமாரியோட குரலை திருப்பி பாடுறதே கஷ்டம். இப்போ எனக்கு பிகாஸ் யூஆர் டுடேஸ் கேர்ள், இன்னைக்கு பாடக்கூடிய ஒரு சிங்கர் வந்து அந்த காப்பி பண்ணுறது கஷ்டம். யூ டன் வெரி வெல். அண்ட் சில இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்ஸ் இருந்தது. தெர் வாஸ் சம் ஸ்லிப்ஸ், ஸ்ருதி வாஸ் ப்ராப்ளம், பட் தேர் ஆர் மைனர், பட் ஆன் தி ஹோல் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஆன் தி ஹோல் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கமெண்ட்ஸ் மட்டும்தான், பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஆனால் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சந்தோஷமாக போகலாம். ஷியோர். ஸோ இந்த கிளாசிக்கல் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்சுவல் டஃப் யாருக்கு அப்படின்னா கண்டெஸ்டன்ட்டுக்கு இல்லைங்க, ஜட்ஜஸ்க்கு தான் டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சிறப்பான பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது நம்ம ஆர்கெஸ்ட்ரா தான். ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம தபேலா அண்ணன், ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து நிறையா வந்து சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் முன்னாடிக்கு. ஸோ நம்ம டாப் ஸ்டார் சிங்கர்ல வின் பண்றவங்களுக்கு 3 முக்கியமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அதுல முதல் பரிசு ரூபி பில்டர்ஸ் வழங்கும் 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு. அண்ட் செகண்ட் நம்ம வசந்த் அண்ட் கோ வழங்கும் 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கோல்ட். அண்ட் தேர்ட் வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டே இயான் கார். இது எல்லாமே காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரவுண்ட்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கேரியர் வழங்கும் 1.5 டன் ஏசியும் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாங்க கிளம்பிக்கிறோம். நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே. இது ஸ்ரீகுமரன் தங்கமலை வழங்கும் டாப் ஸ்டார் singers powered by Ruby Builders, co-presented by Everest Premier Range of Products, Vasant & Co, CSE, VDM, Tamil Nadu Mercantile Bank, Triple V Records and IFB. Tata. Sivashankari, Sivashankari, Sivanandalahari, Sivashankari, Sivanandalahari, Sivashankari. விக்ரம், இட் இஸ் வெரி நைஸ். உங்களுடைய அந்த கிளாசிக்கலுடைய அந்த ப்ரோவஸ் தெரியுது. உங்களுக்கு வந்து நாலேஜுங்க தெரியுது. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். அவ்வளோ அழகாக பாடினீங்க. அண்ட் இட் வாஸ் உங்கள் குரலில் கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சூப்பர், நத்திங் டு பி செட். Gari